போலவும் அதின் அவாந்திர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமென். ஆமென். உங்க வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். ஆமென். நீங்க இந்த திருச்சபையில வரும்பொழுதும் அப்படித்தான் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. தேவன் சொல்லுகிறார், அதை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். இதை யாருக்காவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோனா திருச்சபையை குறித்து பேசும். சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தலை செய்து ஏதேனை போலவும் அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளிகளை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதிலே உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இது இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ உங்க சூழ்நிலையை நீங்க வந்து பார்த்துக் கொள்ளுங்க. உங்களை பார்த்து தான் தேவன் சொல்றாரு. சீயோனுக்கு நீங்க வந்து உங்களை பார்த்து தான் தேவன் சொல்றாரு. நீ என்ன செய்யணும்? பாழான ஸ்தலங்கள்லாம் நான் தேர்தலை செய்வேன், வனாந்தரத்தை ஏதனை போல மாற்றுவேன். ஏதனை எப்படி இருந்துச்சு? ஒன்றிலும் குறைவில்லாமல் செழிப்பாக இருந்துச்சு. அப்படிதானே? ஏதேன் செழிப்பா இருந்துச்சு. அப்போ உங்களை சொல்றாரு, வனாந்தரத்தை நான் ஏதனை போல மாற்றுவேன். அப்படின்னா உங்க வாழ்க்கையில வனாந்தரத்தை போல இருக்கிறதை செழிப்பாக மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. இது எல்லாமே தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரருடைய வேலை என்ன? அதை உங்களுக்கு சொல்லுகிறோம். அதை நீங்கள் ஏற்று பெற்று அது உங்களுக்குள்ள சொந்தம் என்பதை நீங்க என்ன செய்யுங்க? விசுவாசித்ததை பெற்றுக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அதனால சகோதரர் சொன்ன மாதிரி விசுவாசம் இல்லாம ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்கு பிரியமாவும் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். விசுவாசம் இல்லைன்னா நீ எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கவே செய்யாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். நினையாது இருப்பானாக. அப்படின்னா நீ கனவுல கூட என்ன செய்யாத? நினைக்காத. தேவன் எனக்கு செய்ய மாட்டேன், எல்லாம் செய்ய போனாரு, யாரெல்லாம் எங்க செய்வார் அப்படி நினைச்சா ஒண்ணுமே உங்களுக்கு நடக்காது. அல்லேலூயா. யாருக்கு நடக்கும் அப்படின்னா, அவங்க சொன்னாங்க பாருங்க, யார் அதிகமா விசுவாசிக்காங்களோ அவங்க அதிகமா பெற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. அப்ப இதுல எல்லாம் இருக்குது. நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும். நியாயப்பிரமாணத்துல சட்டத்திட்டத்தின்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. பிரமாணத்துல நமக்கு ஏதாவது ஒரு வியாதி என்றால் அதற்கு ஏற்றபடி நாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ இதெல்லாம் செய்தால் நான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்துல எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளாக வச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்னா, அந்த ஆவி பிரமாணத்துல கிறிஸ்துவினால் எனக்கு வருகிறது என்பதை விசுவாசி, அதனால எனக்கு வரும். எல்லா வாக்குத்தத்தமும் உங்களுக்கு கிறிஸ்துவின் மூலமாக தான் வரும். அல்லேலூயா. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்கப்படும். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். வேதத்தை எதற்கு ஆண்டவர் சொல்றாரா? எல்லாம் சொல்றாரு, எல்லாம் சம்பூர்ணமா வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா எல்லாம் எல்லாருக்கும் சம்பூர்ணமா ஆக்கப்படல. ஆனா யாருக்கு படும்னா அதை அறிகிற அறிவு வரும்பொழுது, இப்ப நீங்க இந்த வேதத்தை பார்க்கிறேன்னு வைங்களேன், ஏசாயா 53 படிக்கணும் வைங்க, முழுக்க முழுக்க உங்களுக்காக எல்லாம் செஞ்சது இருக்கும். நீங்க 54 படிக்கிறீங்க, 55 படிக்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பழைய ஏற்பாடும் வரும், புதிய ஏற்பாடும் வரும். இதை நீங்கள் அறியக்கூடிய அறிவு உங்களுக்கு வரும்பொழுதுதான் சாபம் எதுக்குரியது, ஆசீர்வாதம் எதுக்குரியதுலாம் நமக்கு தெரியும். இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தோட்டத்தை கூட இருப்பீங்க, அங்க சந்தோஷம் மகிழ்ச்சி புதியும் கீத சத்தமா இது உண்டாயிருக்கும் அப்படி சொல்றாரு. ஒருவேளை இதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா, என் வாழ்க்கை இப்படித்தானே இருக்குது, எங்க மாறும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க மேல உள்ள வசனத்தை படிக்க, 2வது வசனத்தை, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்படி செய்வேன்னு சொல்றாரு. இதை நம்பலன்னா நீ யார பாரு, தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளையும் நோக்கி பார். யார பார்க்க சொல்றாரு? அவங்கள பார். எதற்காக பார்க்கணுமா? அடுத்த படிமா, அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்க வனாந்தரமா வெறுமையாய் சாம்பலாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் அற்பமா எண்ணப்படுகிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல பாரு, ஆபிரகாமின் சாராளை பாரு. நாம ஒருவராய் இருக்கும் பொழுது, அவங்க குழந்தை இல்லாத மலடியா இருக்கும் பொழுது நான் அவர்களை அழைத்து நான் ஆசீர்வதித்தேன். எப்படி
அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தருகிறார். அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நீங்க வனாந்தரத்தை போல இருந்தாலும் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், சீயோனுக்கு வரவழைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஏதனை போல மாற்றுவார். உங்கள் வீடுகள் ஏதனை போல இருக்கும். நீங்கள் கீத சத்தமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் உங்க வீட்டு உங்களுக்கு நடக்கும்னு நம்புறீங்க? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பரலோகம் ஆமென் அங்கீகரிக்கட்டும். உங்கள் விசுவாசத்தை பரலோகம் கவனிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இது நடக்கும் அப்படிங்கிறார். இப்ப ஆபிரகாமை அழைக்க செல்ல அவன் செல்வ செழிப்பா இருந்தானா? இல்ல. ஆபிரகாமை அழைக்க செல்ல அவன் கோட்டமுட்டியாக இருந்தானா? இல்ல. எதற்காக ஆபிரகாமை அப்படிப்பட்டவர்களை தேவன் அழைத்தார்? பின்வரும் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட பாத்திரமாக ஆபிரகாமை வைத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பிறக்க முன்பாகவே ஆபிரகாமை தேவன் முன்குறித்து வைத்திருந்தார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் இந்த பூமியிலே வர வேண்டும். இது கடைசி கால சந்ததிக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பது பிதாவுடைய திட்டம். அதே போலதான் அவர் சொல்றார், நீ உன்னால் நம்ப முடியலையா? ஆபிரகாமை நோக்கிப்பார். உன்னால் எனக்கு இப்படி வருமானது தெரியலையா? ஆபிரகாமின் சாராரை நோக்கிப்பார். நான் அவரை ஆசீர்வதித்தேன். அதே போல இன்னைக்கு உங்க வனாந்தரத்தை ஏதனை போல மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். உங்க வாழ்க்கை அப்படி மாறும் என்று சொல்லுகிறார். அவன் நம்ப முடியவில்லை என்றால் முன்னோரை பார். நான் அவருக்கு செய்திருக்கிறேன், உனக்கும் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அது நடக்கும். இன்று முதல் இந்த வார்த்தை உங்களுக்கு வேலை செய்யும். இன்று முதல் இந்த வார்த்தையை உறுதியாகும்படி அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா, 1 வசனத்தை படிங்க. யாருக்கு நடக்கும்? கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துருவின் குழியையும் நோக்கி பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இதை இந்த கடைசி காலத்தில் உள்ள ஜனங்கள் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, யாரை பின்பற்றணுமா? நீதியை பின்பற்றி. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த நீதியில இயேசு கிறிஸ்துவை கூட போடலாம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள். நம்ம இப்ப யார் மூலமா தேடுகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் தேவனை தேடிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் இப்ப நேரடியா தேடல. நியாயப்பிரமாணத்துல நேரடியா தேடினாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை தேடுகிறோம். அவரும் நம்மளை எப்படிதான் பார்க்கிறாரு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்மளை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா பார்க்கிறபடினால் அவர் நம்மிடத்திலே கண்டு எதையும் அவருக்கு குற்றங்களை கண்டுபிடிப்பதல்ல. அப்படி இருக்குது. அப்போ நம்ம யாரை பார்க்கணுமா? நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் அப்படி சொல்றாரு. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துருவின் குழியையும் நோக்கி பாருங்கள். கண்மலை யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை நமக்காக வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. ஆமென். நமக்காக வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம். ஆமென். அல்லேலூயா. நமக்காக தேவன் தமது குமாரனை ஜீவனாக நமக்கு அனுப்பினார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் படிச்சு பார்த்தா நீ ஆதாமின் காரியங்கள் நமக்கு உணர்வு வரும். இப்போ ஆதாம் அங்கே கீழ்ப்படியாம போனவனே நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதாம் கீழ்ப்படியாம போனவன அங்கே எது எடுக்கப்படுகிறது? ஜீவன் எடுக்கப்படுகிறது, அதிகாரம் எடுக்கப்படுகிறது. இங்க நீங்க இயேசு கிறிஸ்துவை கீழ்ப்படிந்தபடினால் உங்களுக்கு எது கொடுக்கப்படுகிறது? ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அங்கே ஆதாம் கீழ்ப்படியாம போனவன ஏதனை விட்டு துரத்தினார். இங்க நீங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் கீழ்ப்படிந்தபடினால் ஏதனை உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. அங்கே கீழ்ப்படியாததால் துரத்தப்பட்டார்கள். இன்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாம் செஞ்சிருக்கிறார் விசுவாசித்து கீழ்ப்படிந்தபடினால் உங்களுக்கு ஏதனை தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அன்னைக்கு நீங்க ஆதாமை ஏவாளை எப்படி பிசாசு வஞ்சித்தான்? நீங்க தேவர்களை போல ஆவீர்கள், இதை சாப்பிட்டா தேவர்களை போல ஆவீர்கள் என்றார். அதனால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நமக்கு சுவிசேஷம் என்னத்தை சொல்கிறது? தேவ சாயலா இருக்கிற தேவனுடைய சுவிசேஷம். அல்லேலூயா. குமாரனின் சாயலுக்கு
முன்குறித்தார் என்று சொல்லுகிறார். குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் அவர் யாரு? தேவன். அன்னைக்கு நீங்க தேவன ஆவியானவரால் வஞ்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நம்மளை ஜீவனை தந்து தேவனுடைய பிள்ளையாக தேவன் வைத்தார். அல்லேலூயா. நீ காலையில நான் அப்படி நினைக்கும் பொழுது இதெல்லாம் எனக்குள்ள வருகிறது. ஆதாம் எதனால் வஞ்சிக்கப்பட்டார், இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு எதெல்லாம் கிடைக்கிறது என்பது நமக்கு வருகிறது. ஆமென். அப்போ அங்கே அவர்கள் துரத்தப்பட்டார்கள், இங்க நமக்கு சேர்க்கப்படுகிறோம். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைத்த மகா பெரிய பொக்கிஷங்கள். அல்லேலூயா. நீங்க அடிச்சு பேசலாம், உரிமையாய் பேசலாம், எனக்கு இது சொந்தமானது, நான் ஏதனை போல இருப்பேன், என் மனக்கலங்கள் வயல்வெளியாய் மாறும், என் கண்ணீர்கள் ஆனந்த களிப்பாய் மாறும், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என் தலைவனத்தை நான் பூர்ண பலன் அடைவேன். ஆமென். மனக்கலங்கள் காண்டாமத்தை கூட தேவன் காத்தை கொடுப்பார். எங்களுக்கு கிறிஸ்துவே பலனாய் இருக்கிறார். எல்லாம் உங்களுக்குள்ள வரும். ஆமென். இதெல்லாம் உங்களுக்குள்ள செயல்படும். எத்தனை நம்புறீங்க? ஆமென். இதெல்லாம் எனக்குள்ள செயல்படும். ஆமென். கண்ணீருக்கு சொந்தமானவன் அல்ல, களிப்புக்கு சொந்தமானவன், சாம்பலுக்கு சொந்தமானவன் அல்ல, சிங்காரத்துக்கு சொந்தமானவன். அல்லேலூயா. அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அடுத்த லைன்ல 5 வசனம் படிங்க. அப்படிங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால இருக்கிறீங்க பங்குள்ளவர்கள். ஆமென். இது பங்குள்ளவர்கள். நீங்க அதை புரிஞ்சு கொள்ளணும். ஆனா நான் வனாந்தரமா இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், இப்படிதான் என்னை வச்சிருக்கிறார், அது எனக்குள் நடக்கிறது, என் முற்பிதாக்கு செஞ்சார், எனக்கும் செய்வார். இந்த விசுவாசம் உறுதியாக இருக்கணும். 5 படிக்குமா? என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் இரட்சிப்பு வெளிப்படும், என் உயர்ந்த ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள்